நிறைய நல்ல படம் கொடுக்குற டேரக்டர் தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஜாஸ்தி. 1000 crore எடுக்கிற அளவுக்கு பெரிய டேரக்டர் தேடி தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் ஹீரோஸோட கமிட்மெண்ட் அந்த மாதிரி மூணுமே இல்லாத காரணம் தான் இன்னும் தமிழ் சினிமா 1000 crore அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். இந்த 1000 கோடி பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோஸ் யாரோ ஒருத்தர் 1000 கோடி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 1000 கோடி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த படத்தை பண்ற ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுங்க. இதுல யாரை பத்தி நம்ம பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, பிரபாஸா இருக்கட்டும் இல்ல யஷா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே அதுதான் பிரச்சனை. பிரபாஸோட பாகுபலிக்கு அப்புறம் வந்த சலாரும் சரி, ராதேஷாமும் சரி, ஆதிபுருஷும் சரி, எல்லா படமே ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் போயிடுச்சு. அவரை காப்பாத்தினதே கல்கி தான். அதுக்கப்புறம் யஷ்க்கு KGF 2 வந்தது 2022 April 10. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கே அடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதுவும் 2026 மார்ச்ல தான் ரிலீஸ் ஆகும்னு போட்டிருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து யோசிச்சா பார்த்தா இந்த மாதிரியாலாம் மாட்டிக்க தேவையில்லைன்ட்டு இருக்கு. நல்ல நல்ல படங்களை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்றதான் தோணுது. இதுல பக்காவா அடுத்த படம் கிடைச்சது நம்ம அல்லு அர்ஜுன் தான். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் இன்னும் 2-3 வருஷம் ஆகும் போல. கடைசியா ஒரு படத்தை கூட்டிட்டு வந்து இந்த படம் 1000 crore அடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள சிறுபால அடிச்சது தான் மிச்சம். அது வேற எந்த படமும் கிடையாது, கங்குவா தான். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி விடு. சூர்யா அந்த டேட்டை கொடுத்து கமிட்டாரான்னு கேட்டீங்கன்னா, ஆனாரு 2 வருஷம் கிட்டத்தட்ட அந்த படத்துல தான் அவர் ஒர்க் பண்ணாரு. சரி விடுறா. அந்த படத்துல 1000 கோடி அடிக்கிற அளவுக்கு ஸ்டஃபே கிடையாது. டைரக்டரும் ஒரு கதை பண்ணோம், அது இது வரைக்கும் வந்த பயங்கரமான கதைகள் எல்லாம் வச்சு நான் ஒரு ரூட்ல ஒரு எடுக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாரு. ஆனா அது ஒர்க் ஆகல. அது மட்டுமா பிரச்சனை? அந்த படத்துல தியேட்டர்ல போன எல்லாரையும் கதரை விட்டு அமிச்சாங்க. என்னன்னா காது